ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். இன்னைக்கு மதியம் கவிஸ் வீலாகில் இதைத்தான் பார்க்க போகிறீங்க. இந்த சேலஞ்சு தான். ஸோ என்ன சேலஞ்ச் தெரியுதுங்களா? ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த மாவு பொங்கி ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக ஊற்றிட்டுருச்சு. ஸோ ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு முதல்ல ஃப்ரிட்ஜை கழுவிட்டேன். ஏற்கனவே க்ளீன் பண்ண தக்காளி எல்லாம் மாவாக போயிடுச்சு. ஸோ இதுதான் சம்மர் வந்துருச்சு அப்படின்றதுக்கான அறிகுறி. ஸோ சம்மரில் எப்படியும் 2 தடவை 3 தடவை இது நடக்கும். மதியம் சாப்பிட்டுட்டு மதியம் குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு எதுக்கோ ஃப்ரிட்ஜை திறந்தாங்க. இந்த வேலை. ஸோ இது என்ன பெரிய வேலைன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் பெரிய வேலை இல்லை தான். ஆனால் ஒர்க்கிங் உமனாக இருந்துக்கிட்டு சண்டே மட்டுமே ரெஸ்ட்டு கிடச்சிது. அப்போது இந்த வேலை உங்களுக்கு வந்துச்சுன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஸோ சாட்டர்டே 6 நாளும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நேற்று தான் மாவு அரைச்சி வச்சேன். திரும்ப இன்னைக்கு இந்த வேலை. ஸோ ஓகே, நாம் தானே பண்ணி ஆகணும். அதனால் எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ நேற்று நைட்டு தான் நான் அரைச்சி வச்சேன். புளிக்க சான்ஸே இல்லை. பட் ஆனால் இதில் கம்மியாக தான் வச்சுருந்தேன் ஃப்ரீசர். ஸோ இனிமேல் அதை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்கான ரிமைண்டர் தான் இது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ திரும்ப எல்லா மாவையும் ஒன்றா கலந்துட்டு பாத்திரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா எல்லா மாவையும் திரும்ப நல்லா அந்த புளிப்பு அந்த இது இல்லாமல் நல்லா அடித்து கலந்துட்டு, இதுக்கே பாருங்கள், நேற்று பொங்கி ஊத்துன்றமோன்ற பயத்தில் 2ஆக தான் பிரித்து வச்சேன். ஆனால் அது 2மே பொங்கி ஊத்துன்றுடுச்சு. ஸோ வேறு வழி இல்லை. ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இது நான் ஏன் வீடியோவே எடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னாக்கா, இதை நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவோம் வீட்டில் இந்த பிரச்சனையை. எப்படி அப்படின்னாக்கா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு படம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு நினப்பில் போய் உட்காரும்போது திடீர்னு இந்த மாதிரி மாவு பொங்கி ஊற்றினுச்சுன்னா அந்த க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது பாருங்கள், அது எல்லாருக்கும் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் அதை வீடியோ எடுத்து போகணுன்னு தோணுச்சு. ஸோ திரும்ப எல்லா மாவையும் குடஞ்சிட்டு திரும்பவும் 2ஆக பிரித்து எடுத்து வச்சேன். வாளி எடுத்து உள்ளே வைக்கலான்னு அப்போ தான் பார்க்குறேன், திரும்ப வாளி அடியில் ஃபுல்லாக மாவு. ஸோ அதையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ அப்புறம் திரும்ப கீழே இருக்குது இல்லைங்களா, அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டாச்சு. ஸோ சண்டே அதுவுமா எனக்கு நல்ல வேலை. ஸோ இல்லத்தரசிகள் இந்த வேலை நீங்களும் பார்ப்பீங்க அப்படின்னாக்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.